நம்ம திருப்பூர்ல பூலுப்பட்டி டு ஊத்துக்குளி போற வழியில நம்ம வாரணாசிபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே அது லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான 2 BHK வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க நம்ம கிட்ட. வாங்க பார்க்கலாம். வீடு பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ரோடு ஃபேசிங்ல அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் 2 வீடு இருக்குதுங்க பக்கத்து பக்கத்தாலேயே. ரெடி டு ஆக்குபை கண்டிஷன்ல இருக்குதுங்க. வீடு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 சென்ட் லேண்ட் ஏரியா. வாங்க வீட்டை பார்க்கலாம். கேட்ட திறந்து உள்ள போனோடனே நல்ல பெரிய காரே நிறுத்துற அளவுக்கான ஸ்பேசியஸான போர்ட்டிகோ உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வீடு பாத்தீங்கன்னா வெளியில ஒரு அவுட்டோர் டாய்லெட் பிளான் பண்ணிருக்காங்க இந்தியன் டைப்ல. வால்ஸ்ல டைல்ஸ் பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் ஏத்தி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம வீடு பாத்தீங்கன்னா 2 to 3 அடி கேப் விட்டு காம்பவுண்ட் வால் போட்டு தாங்க நம்ம வீடு பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. 11க்கு 17ங்கிற சைஸ்ல பெரிய ஹால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாவே இருக்குதுங்க. 10க்கு 8ங்கிற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸாவே கிச்சன் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கோட. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸாவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல. செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸ்ல உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல மாடிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாவே உங்களுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. மேல மாடியில பாத்தீங்கன்னா சுருக்கி போட்டிருக்காங்க. சின்டெக்ஸ் வச்சு பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம வீடு பாத்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை கண்டிஷன்ல இருக்குதுங்க. நம்ம வீடு வாங்கி போர் மட்டும் செலவு பண்ற மாதிரி இருக்குங்க. வீட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்லயே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம கிளைண்ட் கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபா சொல்றாங்க. அதுலயுமே ரேட் எவ்வளவு முடியுமோ நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடு வாங்குற ஐடியா இருந்து யாரா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றிங்க.